திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பாச்சாங்காட்டு பாளையம், காரைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் அங்கு செயல்படும் ஆலைகளால் அத்துமீறலால் நிலத்தடி நீர் சர்பத் நிறத்தில் மாறியுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரசின் விதிகளை மீறி செயல்படும் சாய ஆலைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாச்சாங்காட்டு பாளையம், காரைப்புதூர் பகுதிகளில் ஏராளமான சாய ஆலைகள், பனியன் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் பெரும்பாலான சாய ஆலைகள் துணிக்கு சாயம் ஏற்றிய பின்னர் அதிலிருந்து வெளியேறும் சாயக்கழிவு நீரை சின்னக்கரை, அருள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி சுத்திகரித்து பயன்படுத்தி வருகின்றனர். இதில் முறைகேடாக இயங்கும் சில சாய ஆலைகள் சாய கழிவு நீரை சுத்திகரிக்காமல் ஆழ்துளை கிணறுகள் மூலமும் நேரடியாக வெளியேற்றியும் வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் குட்டைகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரின் TDS அளவு 3000 வரை உயர்ந்து விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயன்படாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சாய கழிவுநீர் சுத்திகரிக்காமல் வெளியேற்றி வருவதால் கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு ஒரே ஆதாரமாக இருந்த குட்டையில் வந்துங்க இந்த 20 வருஷமாக குட்டை தண்ணி நாங்கள் பயன்படுத்துறது இல்லைங்க. இப்போதைக்கு நாங்கள் அத்திக்கடை தண்ணி மட்டும் தான் பயன்படுத்திட்டு வரோம். என்ன காரணத்துக்காக பயன்படுத்த முடியலனா, இங்கே அருள்புரம் பிளான்ட்டு சுற்றி சாய ஆலைகள் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை பயன்படுத்த முடிய நிலைமைக்கு போயிடுச்சுங்க. தென்னை மரங்கள் வாடி போவதாகவும், விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை காப்பாற்ற காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவலம் இருப்பதாகவும் அந்த பகுதி விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் புகார் அளித்தால் அதிகாரிகள் தண்ணீர் மாதிரிகளை எடுத்துச் செல்வதை தவிர வேறு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். தண்ணி அப்படியே கலராக வருது. அப்புறம் தென்னை மரத்தில் ஒரு பிஞ்சு இல்லை, எல்லாம் உளுந்துருது. வாழை பூவிலேருந்து எல்லாம் உழுகுது. ஒன்றுமே பண்ணுறக்கு வழி இல்லை. மாடு கண்ணுக்கு தண்ணி கட்டுறக்கு இல்லை, ஒரு புழங்கறக்கும் தண்ணி இல்லை. விலைக்கு வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் கிணறுகளில் உள்ள நீர் சர்பத் நிறத்தில் மாறியுள்ளதாக அளித்த புகாரின் பேரில் வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் TDS கருவியை வைத்து சோதித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். கருவியில் தண்ணீரில் உள்ள TDS அளவு 2000 முதல் 3000 வரை காட்டியதால் தண்ணீரின் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆய்வறிக்கை வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவு நீரால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு அரசு உடனடி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது.